அவன் செப்பிதலே மஞ்சள் நீரும் அவன் தேவி முகம் மஞ்சள் நீரும் மண்ணை தேவி முகம் நீரும் அவன் தேவி முகம் வெண்ணை நீரும் அவன் திருவுள்ளோ மஞ்சள் நீரும் மண்ணை தேவி முகம் வெண்ணை நீரும் மண்ணை திருவுள்ளம் மலர்களிலே பல நீரும் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல நீரும் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் இந்த அடியவர்க்கும் மருள் மூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்கள் தூது மலர்களிலே பல நீரம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் பல நிறங்களே மாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் நமக்கு நமோ நாராயண நமக்கு அறிவோம் நமோ நாராயண நமக்கு சிவாயமான சந்திப்போருக்கு அபாய முருகான பிள்ளை உபாய மதியை மதியாகமல்லா விதியே மதியாகி என்று சொல்லி ஆதி பரமராகிய சிவபெருமானை இடவணங்கி அவர் வளாசம் கொண்டு நெஞ்சு கபலிதமும் பயிராக்கி அஞ்சு உயிர்கள் அறியாமை தஞ்சமற்ற பயிர் ஒன்று பார்க்கும் அந்த மகாசுத நிலவொளி ஐயமரம் பட்டல் ஆதிபராசதி வணங்கி அவர் வளாசம் கொண்டு பராபரத்த அருளொன்றி பரத்தல் சுமதொன்றி சொத்தல சுதொன்றி சத்திய நாகொன்றி நாத்தில் இருந்து முந்திர சதயம் சிவாசிபத்திர மகேஸ்வரன் மகேஸ்வர உத்திரன் முத்திரை பிரமா பிரமாபி ஆகாயம் ஆகாயத்திலே தேய்வு தேய்வு அப்பு அப்புவிலே பிரிவு பிரிவு அன்னம் அன்னத்தில் நரம்பிரிக பட்சிகள் தோன்றப்பட்டு இப்படி படைப்பு தொழிலை கவனிப்பவர் என்னது பிரமதே உலகத்தில் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்ற காரண காரியத்துக்காக முதல் ஜனகர் ஜனந்தர் ஜனார்தன் ஜனகுமார் சொல்லிய 4 முத்திரைகளை தடுக்கப்பட்டார்கள் சொல்லக்கூடிய 4 பேரும் படைப்பு தொழில் சரிபடி இடுவராக இருந்தால் என் தந்தையிடம் சாபப்பட்டேன் மேலும் நான் தக்கனுக்கு ஒரு சமயம் இன்னொரு காரண காரியத்தினாலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என சொல்லப்பட்டது ஆயிரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா வாசிக்கிற மாதிரி என் தலை வெடிக்கிறதுல அவ்வளவு ஒரு ஆனந்தமா அப்ப அவ்வளவு நேரம் மூட அடிச்சுட்டு தெரியல ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு நிபந்தனை நீங்க 4 பேரும் விடியற வரைக்கும் எனக்கு தொந்தரவு இல்லாம இருந்துட்டீங்கன்னா அவங்கள சும்மா விட்டுருவீங்க ஒருவேளை நீங்க எனக்கு தொந்தரவு பண்ணீங்கன்னா அவங்கள 4 பேரையும் ஒரு 4 வருஷம் ஆமையா சமைச்சிருவேன் நான் ஆமக்கறி சமைக்க வந்திருக்கேன் ஆமையா சமைச்சிருவேன் சபிச்சு சாபத்தை கொடுத்துருவேன் ஆமையா மாத்திருவேன் அற்புதமான இடத்தில் இருந்து அணிந்து விட்டோம் இருந்த போதும் கூட யாரை வணங்க வேண்டும் இறைவனை பணிய வேண்டுமே இறைவனை பணிந்தால் சித்தம் கைகொடும் என்ற வகையில் இறைவனை பணிந்து பின்பு ஆக வேண்டிய காரியம்
புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்கள் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூரனில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன் குருவாயூரனில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் வேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருத்தி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நான் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே கொண்டாடும் எங்கை மன தோற்றங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் சொந்த கடைக்கு சிறுபொருளின் காற்று கடைக்கு வந்த கடைக்கு வேலை வைத்ததார்களே இதற்காக உலக நலனிற்காக அப்படிப்பட்ட இடத்துல தன்மையிலே தேவ ரிஷியாக வந்திருக்கின்ற அற்புதமான இடம் எடுத்து அணிந்த போதும் கூட அற்புதமான இந்த இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பு நீ வாரி வழங்கி ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் முக்கியஸ்தருக்கும் சுற்றுவட்டார நாடகங்கள் அன்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் சிறப்பான இடத்தை வந்து அடைந்து விட்டும் இருந்த போதும் கூட அற்புதமான இடம் அற்புதமாக இருந்தாலும் கூட இடத்துல யாரை வணங்க வேண்டும் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பார் சிறு பெண் போலே பெண்ணபரின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவழி கண்ணழகை பேசி முடியாது பெண்ணபரின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகை கிடையாது பேரொன்றும் கிடையாது பேரழகு கீழாக பேரொன்று கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சிறுத்தை சிரித்திருப்பார் சிறு பெண் போலே மின்னலை போல் அன்னை சிவகாமி மின்னலை போல் அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவார் எண்ணம் எல்லாம் நிறைவார் பின்னல் சேகை
நர்த்தனம் ஆடிடுவார் பித்தனுக்கு இணையாக நர்த்தனங்கள் ஆடிடுவார் நெஞ்சிறு பெண் போலே தாடையினை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே சிரித்து நிற்பார் நெஞ்சிறு பெண் போலே அந்த ஆதிபராசதி வணங்க இருந்தாலும் கூட சிறப்பான இடத்துல வந்து அடைந்து விட்டோம். இருந்தாலும் கூட இடத்துல பார்க்கும்பொழுது நிச்சயமாக அருமையான இடமாக தான் இருந்தது. சரி, வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்தல் தொழிலை கடமையினை கொண்டு எதிரும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டு நிறுவனம் செல்வம் 16 வகையிலே சித்திரபதமையாக விட்டக்கூடிய மகாலட்சுமியின் கணவனும் நல்வினை தீவனை இருவினை கற்ப உயிர்களை ஏகாந்தமாய் படித்துக் கொண்டிருக்கூடிய இறைவனுக்கு நதியும் சிறப்பான இடத்திலே மென்மேலும் இவர்களை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் மனதில் இல்லை இல்லாத அளவுக்கு ஆனந்தமாக இருந்திருந்தாலும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நீதி வேறு யாரம்மா. மயங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி வஞ்சமில்லை, ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகில் ஒரு துளி வசமில்லை, அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறே, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் செல்லுங்கள், மனதிற்கும் மனதில் கொஞ்சம் தோது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் மாட்டால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. தரவசம் எழுப்பி உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கும் நன்றி. சிறந்த இடத்துல வந்து அடைந்து விட்டு இருந்தால் அவங்க காசாலேசா கருவறை கலர் சில்லறை தேவை மாநிலா என்று சொன்னார்களே. பணம் முக்கியமான பொருளாயிருச்சு. பணம் இல்லைன்னா யாராச்சும் நம்மளை மதிப்பாளா? ஒருத்தர் மதிக்க மாட்டார். இல்ல பணம் தான் ஒரு முக்கியமான பொருள்னா மணப்பாறையிலும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம்.
பணம் ரொம்ப முக்கியமான பொருளா போச்சு. பணம் இல்லைன்னா எதுவும் நடக்காது இல்லையா? 4 நாளைக்கு நாடகம் பேச மாட்டேங்கிறாங்க. பேச மாட்டாங்க. அந்த வகையிலே பணமான முக்கியமான பிரதானமான உலகத்தில் ஆகிவிட்டது. பணம் என்னடா பணம் குணம் தானடா முதலிடம் என்று சொல்லி வைத்தார்களே, அதை கேட்பதா? அல்லது கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சொல்லறை என்று சொல்வார்கள், அதை கேட்பதா? காசாதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு வந்து தெரியுமப்பா என்று சொன்னார்கள், அதை வைத்து கேட்பதா? இருந்தாலும் ஒரு கவிஞன் சொல்லி வைத்தானே என்று எல்லோருக்கும் பிடித்தவது. குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதர் இல்லை, மனிதன் இல்லை. பண்ணப்பந்தியிலே குணகுப்பையிலே பணப்பந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதன் இல்லை, மனிதன் இல்லை. பணப்பந்தியிலே குணகுப்பையிலே முந்திரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் ஆடுப்பாரு. உன்னதரையானாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனித கூட்டம் ஆளுதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாள் பணம் இல்லாத ஆளை. உலகம் எந்த நாளும் மனிதனாக பணப்பந்தியிலே குணகுப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதர் இல்லை, பிழைக்கும் மனிதர் இல்லை. ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் திகழும் உண்மைதான். ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் திகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசம் யாவும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தாலே யாரும் இல்லை. இதையில் பார்த்து நடக்காத அடைவாள் தொல்லை பந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதன் இல்லை. பிழைக்கும் மனிதர் இல்லை. முன்னால் உயர்ந்த நிலையுடைய நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் என்று. உன்னால் உயர்ந்த நிலையதை போல் நிறைய பேர்கள் உண்டு. அது உன்னது நிலை தாழ்ந்த பின்னு ஒதுங்குவார்கள் உண்டு. மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவு மேவும் கொண்டு அவரை மதித்து நீயும் துணிவு நீ கொண்டு நடை போட்ட வெற்றியும் உண்டு. பணபந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. பிழைக்கும் மனிதர் இல்லை. பணபந்தியிலே குப்பையிலே நன்றி நன்றி நன்றி. கரவோசை எழுப்பு. உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கும் நன்றி. கரவோசை எழுப்புமா வேண்டாமா என்று ஆழ்ந்த சிந்தனையிலே உறங்கிக் கொண்டு நாடகத்தை பார்ப்பவருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு சீரும் சிறப்போடும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து தயார் செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. முதல்ல நல்ல ஒரு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டி அதற்கு முக்கிய சொல்லுங்க. அருமையான ஒரு உபசரிப்பு. ஏன்னா அந்த உபசரிப்பு தன்மை பாருங்க பெண்களுக்கு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. உபசரிப்பு சாப்பிடுங்க, என்ன வேணுமா, என்ன வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம பக்கத்திலே சாப்பிட்ற வரைக்கும் நின்று அதை பரிமாறக்கூடிய அந்த பொறுமை வந்து பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பரிமாறுறது முழுக்கவே ஆண் இல்லை. கொஞ்சம் கூட சளிப்படையாம என்ன வேணும் உபசரணம். அன்பு சார்ந்த அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்குமே அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தரும். சிறப்பான இடத்துல வந்து அடைந்து விட்டோம். இருந்த வாழ்க்கையில் இன்று இருப்ப ஒரு நாள் இல்லை இங்கு. நான் பாருங்க ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணாரா, யானை வால் முடியல மோதிரம் செஞ்சு போட்டோம்னா 8 நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடலாம். யானை வால் பகுதியில இருந்து ஒரு முடி எடுத்து யானை முடியல. ஆமா
மோதிரம் செஞ்சு போட்டோம்னா 8 நாள்ல கோடீஸ்வரன் வியாபாரம் பண்ணியிருக்காரு. அப்பதான் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான், அப்பா என்னப்பா இந்த வியாபாரம்னு. அவ அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யானை முடியல மோதிரம் செஞ்சு போட்டோம்னா 8 நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடலாமா. அப்படியா? அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம், ஏப்பா யானையோட ஒத்த முடியல மோதிரம் செஞ்சு போட்டோம்னா 8 நாள்ல கோடீஸ்வரன் ஆகலாம்னா, உடம்பு முழுக்க யானை இவ்வளவு முடிய வச்சுட்டு ஏன் கடை கடையா பிச்சை எடுக்குதுங்க. அது மாதிரி சிந்தனைகள் எங்கே விதைக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கையில் என்ன சொல்லி விடுவோம், ஐயா வாத்தியார் ஐயா இந்த பையலாம் நல்லா பார்த்துக்குங்க, இந்த பையல கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லா இடத்தையும் உரிச்சு எடுத்துருங்க, அவனை படிப்பு வந்தா போதும்னு சொல்லுவான். அப்படிதானே சொல்லுவான். ஆனா இன்னைக்கு எந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு, கொண்டே விடல ஐயா பார்த்து பையன் ஒரு மாதிரி, நாளைக்கு பையன் ஒரு மாதிரி, நாளைக்கு எதுன்னு என்னைய கூப்பிட விடாதீங்க. ஆமா, எதா இருந்தாலும் நீங்களே பையனை பார்த்துக்கங்கன்னு சொல்ற நிலைமை ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட வாழ்வில் ஒரு மனிதன் வாழக்கூடிய தன்மையாகப்பட்டது ஒழுக்க நிறைவோடு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரில் உமும் என்று சொல்ற வள்ளல் பிறந்தவரையோட வாய்மொழி கிணங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியுது. அந்த வகையிலே இந்த இடத்துல இவர்களை பார்க்கும் பொழுது மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, ஓடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, உலகில் கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றோம் எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, ஓடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, உலகில் ஓடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. காதல் கதையில் பாதை நடக்கும் போது சிறை கவிழ்ந்தது, துறை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, கதையில் பாதை நடக்கும் போது சிறை கவிழ்ந்தது, இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைப்பது, இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைப்பது, இங்கு வந்து முடியும் என்ற யார் தடுப்பது, படி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது, மாறுகின்றது எத்தனையோ. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, உடம்ப நிலைமை எதிர் வந்து நின்று கடமை என்றது. சொல்லுவா இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது, உடம்ப நிலைமை எதிர் வந்து நின்று கடமை என்றது, காதலும் பூமலர்ந்து கடமை வென்றது, காதலில் பூமலர்ந்து கடமை வென்றது, மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, மாறுகின்றவை எத்தனையோ. தனிக்கொடியாய் நடையிழந்து தவிப்பதை ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க என்றது ஒன்று, தனிக்கொடியாய் நடையிழந்து தவிப்பதை ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க என்றது ஒன்று, இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைப்பது, இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைப்பது, எங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது, கண்டு எங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது, மாறுகின்ற
மாறுகின்ற எத்தனையோ நினைப்பதிலே நடப்பதுதான் எத்தனையோ ஓடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ உலகில் ஓடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ சொந்த புரிய தவறி போனவர்கள் எத்தனையோ மாறுகின்றவர் எத்தனையோ சிறப்பான இடமாகுதுங்க. நன்றி நன்றி நன்றி. கரவோசை எழுத்து உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சிறப்பான இடமாக இவ்வளவு அழகாக அந்த வனங்களும் பூத்து குழுங்கும் சோலைகளையும் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை ஒரு முறை வர்ணிக்க வேண்டுமே, வர்ணிக்காமல் விட்டானது என்ன செய்வதாக அற்புதமான இடத்திலே பார்க்க வேண்டும். நதியோரோ நானல் ஒன்று நாளில் கொண்டு நாட்டியமாடு ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு கடலை காலை முத்துமிடும் முதுகளை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணியலை கடலை காலலை சிந்து நதிக்கரை ஊரம் அந்தி நேரம் இந்த தேவன் பாடினாள் தமிழ் கீதம் பாடினாள் தமிழ் பூவை போல சூடினாள் ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டுது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் வேறது நானுமே சேரும் நாடது ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டுது காளிதாசல் பாடினாள் மேகதூதமே கண்ணதாசல் பாடினாள் காதல் கீதமே இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைகிரி சீதேவியே இன்னாரே ஊடல் கூடுமே கண்ணாடி பார்க்கையிலே அங்கு முன்னாடி முகம்தான் கண்ணே நீ போகையிலே கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தான் மழை பெய்தா தானே மண் வாசம் நினப்பெல்லாம் பூவாசமே காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக சாத்தி உன்னை காணாதலே காத்தாடி போடாடுது பொழுதாகி போச்சு விளக்கேற்றியாச்சு மாணவன தேடுது சீதாவை பிரித்தது மாண்டான் புள்ளி மாண்டான் தோளாக சேர்ப்பது மாண்டான் அனுமாண்டான் நாங்கள் அனுமான்கள் கல்யாணமே வைபோகமா பொன் தேரிலே பொன்னூஞ்சலா தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனர் கைப்படம் பற்றிட வந்தது தம்பி உன்னை நம்பி நதியோரோ நதியோரமோ நாளை ஒன்று நாளம் கொண்டு நாட்டியம்
ஓடுவதென்ன மலையை ஓடுவதென்ன பெண்ணிய வீதம் காட்டுத்திரை விட்டு ஓடுவதென்ன மலையை ஓடுவதென்ன முகில்தானோ 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 காடிருக்கே சிந்திடும் கூடியிருக்கே தேர் சிந்திர பூவிருக்கு வேண்டுமோ நான் வேண்டுமோ ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ தோட்டம் இவள் தேவதையாட்டம் அழுவதென்னே தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் அழுவதென்னே பனி தூங்கும் பசுப்புள்ளே பனி தூங்கும் பசுபுள்ளே சிந்திடும் கூடியிருக்கே தேன் சிந்திர பூவிருக்கு காலத்தில் ஒரு கோடத்தில் ஆனந்த ஆனந்தம் சொல்லு நதியோரோ நாடை ஒன்று நேரம் கொண்டு ஆனந்த ஆனந்தம் சொல்லு நதியோரோ நதியோரோ நீயும் ஒரு நாள் என்று மொழிகையில் சொல்லு ஆனந்த ஆனந்தம் சொல்லு ஆனந்த ஆனந்தம் சொல்லு கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்தி எத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி இடத்தை வந்து அடைந்து விட்டு இருந்தாலும் இடத்துல ஏதேதோ சத்தம் கேட்குமா என்று சட்டி விட்டுள்ளோம் நாராயண நமக்கு அற்புதமான குரல் சீக்கிட்ட போகிறது நேற்று உங்களுக்கு அப்படி எங்களுக்கு வந்து மேடைக்கும் நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு 2 பேர் ஒரு ஆள் பைக்கில் குட்டி நடிச்சுட்டு மழை பெஞ்சு நம்ம சிரமம் சரி இருந்தாலும் கூட ஆளுநம் சோ என்று அற்புதமான குரலோசை யாராக இருக்க வேண்டும் பொன்மணி பள்ளியினுடைய சாரீதை வைத்து பார்க்கும்பொழுது மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் அற்புதமான குரலோசை கொண்ட கோகிலபாணி ஏன் இங்கு வந்தால் இதற்காக இங்கு வந்தால் என்பதை பார்க்கும் பொழுது பெண்மணியை எப்படி வர்ணிக்கலாம் எப்படி வர்ணித்தால் சிந்தாலும் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா சிந்தாலும் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா பூவாசம் போலே காடி பேசுதம்மா அம்மம்மா பாதை மங்கை நிற பூங்களோ செல்லும் வெள்ளம் பருவனான மூடலோ ஆனங்கொடி கரைகளை தேடுது ஆசை ஆசையின்றி நாகம் என்ன பாடுது மரமே நறுமண காற்று செந்தாளம் பூவில்
ராஜகுமாரி மேகமாக போகிறார் சரி சேலை கொண்டு மலை மூடு பார்க்கிறார் பட்டம் தரும் தேடுகின்றேன் எங்கே அந்த நாயிலே மறுவில் நறுவன காத்து செந்தாழ பூவில் நாடும் எங்கள் இது மோதலம்மா ஏக சொற்க சிறந்தனை செய்தார் கம்பம் செய்த மன்னனை படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே மரவே நறுவன காற்று நல்ல பூவில் நாடும் இது மோதலம்மா போல தாடி பேசுதம்மா அம்மம்மா அம்மம்மா பேரின்பம் எத்தனை பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் அற்புதமான குரலோசை கொண்ட கோகுலவாணி ஏன் இங்கு வந்தால் எதற்காக வந்தால் என்பதுதான் அந்த பாட்டு வாலி மூச்சு எப்போ வச்சுக்கணும் லைட்டா வேணும் சங்கீதம் இல்லை நம் காதல் இல்லை என்னாகவே சங்கீத ஜாதி முகம் வந்து விலகுமோ அறிமுகம் செய்து பழகுமோ சுடுவதும் தாங்க முடியுமோ கனவில் எங்கள் முழுமுறவாத விடிகையில் இன்று எழுது பிரிவாய் தன்மையில் எங்கள் தருகாய் தொழுதபடி சிறைகளும் வழிபட வெளி ஒரு இசை என்ற மலைவ இனி இந்த மயில் இருப்போம் ஆடிய பாதங்கள் காதலின் வேலை ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆடிடுவோம் தெய்வமே ராகம் நெஞ்சில் பாடும்
நான் தேடி வந்த ஒரு கோடியில் உள்ளவள் நீதான் மலர் கண்ணு பல கவிதை தந்த மகள் நீதானே 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 வழி வந்த பிள்ளையை சிறமுடித்தாய் போதே வழி கொடுத்தாய் விழி வந்த விழாயாலே வழி கொடுத்தாய் எங்கோ எங்கோ இன்னும் என்ன நெஞ்சில் ஜீவன் மட்டும் கண்ணில் மிச்சம் உள்ளை பூவிக்குள் கண்ட கொள்ள எந்த தீபமே சரி 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 உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி இழந்த வணக்கம் அற்புதமான இடத்துல வந்து அணிந்து விட்ட மண்மணியின் சாரியை தெரிவித்து பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் வணங்கித்துக் கொண்டே இருந்தால் சந்திக்க வேண்டிய நபர்களெல்லாம் வேறு வழி சந்திக்க வேண்டும் இருந்தாலும் கூட பெண்மணி அழகை பார்க்கும்பொழுது மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டும் வர்ணித்துவிட்டு பின்பு சந்திக்க வேண்டியவர்களாம் விரைவிலே அதிவிரைவிலே சந்திக்க வேண்டுமே எப்படி சந்திக்கலாம் பாடலை பாராட்டி செல்வகுமார் அன்பனார் காயாவூரை சேர்ந்த அன்பனார் ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்து பரமேஸ்வரத்திற்கு அன்புக்குரிய அன்பு அன்னாரோடு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு அற்புதமான இடத்துல பெண்மணி வந்தால் எதற்காக இங்கு வந்தார் பார்க்கும்போது முருகபெருமானுக்கும் இந்த வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டுமே எப்படிப்பட்ட திருமணம் 8 வகை திருமணத்திலே பிரம்மம் பிரசாபதி மாரிடம் தெய்வம் காந்தரம் அசுரம் ராட்சசம் பைசாசம் என்று சொல்லக்கூடிய 8 வகை திருமணத்தை காந்தரம் என்று சொல்லக்கூடிய களவு வகை திருமணத்தை முடித்து திருக்காட்சி தெரிவிக்க வேண்டுமே அண்ணவளுக்காக இந்த இடத்துல ஒரு தூதன் அனுப்பி தூதன் மூலமாக வரக்கூடிய நபர்களை விரைவில் சந்திக்கலாம் பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி நெஞ்சம் பாடுது அவன் இல்லாம நெஞ்சம் பாடுது முட்டைய வெட்டு பறவை வந்து முழுக்க முழுக்க பாக்குதடா ராமே
ராமையா அந்த குட்ட கால குட்ட கை குரு குருல பாக்குதட சோமையா ராமையா சோமையா ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஒரு ராணியும் இல்லை உறவும் இல்லை இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றானே அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றான் குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறாய் மனத்துக்குள் ஆசை வைத்து மல்லல் வந்தார் குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் உறவுக்குள்ள சொல்ல கண்ணல் வந்தார் உறவுக்குள்ள சொல்ல கண்ணல் வந்தானா கண்ணகி வாழ்வே நாட்டினில் வாழும் கன்னி தமிழ் மண்ணுக்கேற்ற பொண்ணு இவளம்மா தமிழ் மண்ணுக்கேற்ற பொண்ணு இவளம்மா ஆயிரம் செல்வோ நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பொண்ணு உள்ளம் ஏற்றுமா அமைக்கு சக்தியே இங்கு எங்கும் இல்லை அத குடிச்சு இல்லை பத்து காயம் இல்லை கத்தி காவல் மீறி அவளோடு உன்னை தானே தந்தம் எவரே நம்பி வந்தேன் மானே பூவெடுத்து மாலையிட்டு நீர் வெளித்து உன்னை தானே வேண்டினால் வேண்டும் வர தருபவனே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டும் வர தருபவனே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா என்ன வரம்? ஏ காதலியே கொண்டு வருவாயா அண்ணா சும்மா இல்லடா அவைகளே நான் யாரும் இல்லடா நஞ்சம் கொண்டு சாமி சாமி தாங்கிக் கொண்டு பூமி இதை எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து போட்ட கடனுக்கு தான் என்ன வித்த வெட்டிய கட்டி போட்ட தவ மனது பித்தாது இந்த பிள்ளையின் மனது கல்லாது இன்னொரு மனது என்னாது அது புரிஞ்சு போனவில்லாது வாடிப்பட்ட கடனை தீர்க்க வாடி ஒன்று பேசம் தான் வாடிப்பட்ட கடனை போக்க தாயார் என்ன பெற்று போட்டா வாடிப்பட்ட கடனை தீர்க்க வாடி ஒன்று பேசம் தான் வாடிப்பட்ட கடனை போக்க தாயார் என்ன பெற்று போட்டா நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாழ்ந்த வரவுக்கு ஒன்று நம்மை சுமக்கும் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொர சொர ஓட்டு யாரோ ஓட்டு சின்ன அதை நம்பி இருக்கிற மண்ணு தாயார் முதையடி பாதையில் ஒரு ஜன தொங்கையில முத்தையா போகுதம்மா என்னோட உசுரே வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசே வந்தெடுத்து பிச்சு புகு வச்ச கிளிகி மூச்சி வந்தெடுத்து பிச்சு புகு வச்ச கிளிகி பச்சை மீறி சொன்னாங்க மீறி சொன்னது நியாயம் என்ன வேண்டாந்தா பட்டு வண்ண ரோசாவா பாட்டகல்ல மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பாட்டகல்ல மூடாதா பாசம் நீரடைத்து அதையில் வளர்ந்து பட்டாடு உள்ளவில்லை பாவம் அந்த பூவுக்கு சில சில ஒரு சிறகு முளைத்தது சிட்டுக்கு சில சில சிறு ஒரு சிறகு முளைத்தது அன்பிலே வந்த கதைதான் இந்த கதையா தொடர் கதையா அன்பிலே வந்த கதைதான் இந்த கதையா தொடர் கதையா சிட்டுக்கு சில சில சிறு ஒரு சிறகு முளைத்தது மேற்கு தோட்டத்தி மழை உச்சியில உச்சியில நான் பாட்டு பாடுகிறேனே உத்தையில பாட்டு பாடுகிறேனே உத்தையில சாமி என்ன வழி என்ன பாறையில் தொட்டும் வச்ச உருவி உருவி உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகலரே உன்னை நினைச்சு வாழ்ந்தனே நான் உள்ள நோகலரே
வெளியே சென்றார் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் என்று தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கம் என்று வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழணும் இல்லையே மண்ணோடு போயினால் வெள்ளோடு முகிலோடு விளையாட வெள்ளிலவே வெள்ளிலவே வில்லோடு முகிலோடு விளையாட வெள்ளிலவே கலையல் கலையழகே சிலையமுதே சிலையமுதே உங்களுக்கு தெரியுமா பாட்டு அதையும் நானு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு உங்களுக்கு தெரியுமா மருந்து பாட்டு உறங்கிய போது நீங்கள் உறங்கிய போது கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீ வாராண்டி வில்லே அம்மா அம்மம்மா சொன்னாரம்மா உன்னோடு கண்ணோடு முத்தாலே முத்தம்மா கண்ணாலே கண்ணம்மா என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை துணிந்தாயோ எனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை எவரிடம் சொல்லிவிடாதே உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த தோழமையா செய்த குற்றமையா செய்த குற்றமையா சோதனை போதுமையா சோதனை நான் வாழ்க்கையில் தாங்காது பூமி தாங்காது பூமி தென்மலக்காற்று வீசிட போது ஏழைக்காரன் என்று பார்ப்பதில்லையே சில கோடி ஆசைகள் சேர்ந்து இன்பம் என்றதில்லையே இருக்கும் இடத்தில் உள்ளம் இல்ல உள்ளம் இருக்கும் இடத்தில் செல்வம் இல்ல ஒரு காலம் வந்தாய் உண்டாய் சேரலா பூங்காற்றே இந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு தனித்தனியா அவ இல்லாம நெஞ்சம் பாடுது அவ இல்லாம நெஞ்சம் பாடுது எத்தனை பாடல்கள் பண்ணலாம் வைக்கிறான் காவலன் வைக்கலாம் ஒரு உலகத்தை சந்திக்க வேண்டிய விரைவிலே சந்திக்க வேண்டும் சந்தித்தால் தானே கலகம் பிடிக்க வேண்டிய வகையிலே பார்க்க வேண்டும் என்றால் சுந்தரம் நிறைந்த தும்பும் புல் சிறந்த மங்கை துன்பம் புல் சிறந்த மங்கையை இந்த உலகிற்கு ஏன் வந்தார் அந்தரமி குந்தி தேவர் குந்தவி மூலங்க அவரோ கந்தசாமிக்கு சுந்தரம் நிறைந்த தும்பும் புல் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தாள் எதற்காக வந்தால் யாரோ ஒரு ஆடவன் ஐந்து முங்கு முலாவை கொடுக்கிறானே சந்தித்து வைக்கலாம் ஒரு உலகத்தை நான்
யாரோ வந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆ, யாருன்னு தெரியல. நீங்க நானா? நான் இடத்துக்கு காவக்காரன். ஆ, காவல்காரன். எதுக்கு காவக்காரன்? இடத்துக்கு குளத்துக்கா? இடத்துக்கு இந்த இடத்துக்கு காவல்காரன். ஆ, ஆ, சரி சரி. யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஆ, பாப்போம். ஆகாது என்ன அன்குறை கேட்குது. ஆகாயது வெண்ண குரல் கேட்குது. ஆகாது என்ன வண்டி குரல் கேட்குது. ஓகோயது வெண்ண வண்டி குரல் கேட்குது. கேட்குது கேட்குது கேட்குது. எப்பா கேட்குது கேட்குது கேட்குது. மண்ட மேல கொண்ட போட்ட அடியலையா எந்த முறையா எந்த குறையா. இந்த மேல கொண்ட போட்டை நபி அறையா எந்த உரையா எழுது குறையா. கானகத்து பாட்டு பாடு நபி அறையா எந்த முறையா எந்த குறையா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறுபடமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறுபடமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது செல்வதுண்டோ. தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் அந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாரு நீங்க? போங்க போங்க போங்க. டேய், நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. ஏன் இல்லைன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரா நம்ம போலனா? ரொம்ப பேச்சு முக்கியம். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் வந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு. நீங்க வந்ததுக்கு சம்பந்தமே இல்லை. யாருன்னு கேட்டா யாருன்னு கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். நீங்க யாருன்னு கேட்ட பதில் வரணும். அதான் கேட்டேன்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதான் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல முடியும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல முடியும். என்ன கேள்வி கேட்டீங்க? மண்டை மேல கொண்ட போட்ட சாமியார்னு கேட்டேன். மண்டை மேல கொண்ட போட்டது நான் மண்டை மேல கொண்டு போட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? போட்டதுனால தான் கேட்கிறேன். யாரு போட்டது? மண்டை மேல கொண்டு நீங்க போட்டு விட்டீங்களா? இல்லையே. அப்புறம் யார் போட்டா? நான் உங்களுக்கு நான் போட்டு விட முடியுமா? இல்ல நீங்க போடுறத நான் பார்க்க முடியுமா? அப்ப நான் போடுறத நீங்க பார்க்கல? இல்ல இல்ல பார்க்கலையோ? பார்க்கல. சரி, அப்ப என்னைய பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? யாருன்னு கேட்கிறேன். நீங்க யாரு? நீங்க யாரு? கேட்டா கேட்டதுக்கு பதில் வரணும். கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க. நான் தான் முதல்ல கேட்டேன். சரி, நான் சொல்லவா நீங்க கேக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சரி கேளுங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? என்ன கேட்க போறீங்க? என்னத்த சொல்ல போறீங்க? எதை வேணா சொல்லுங்க. எதை வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சரி, கேட்டதை கேளுங்க, சொல்றத சொல்றேன். நீங்க சொல்றத சொல்லுங்க, நான் கேட்கறத கேட்க. கேட்டா தானே சொல்ல முடியும். நான் கேட்டதானே கேட்டுட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு இன்னும் கேட்க தெரியல. எப்படி? கேட்டா தான் சொல்ல முடியும். எதை வச்சு கேட்க சொல்றீங்க? கேளுங்க சொல்றீங்க. அதை தான் வாயில கேட்கிறேன். சரி கேளுங்க. நீங்க யாரு? இப்ப நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்புக்கு ஒரு ஒரு வேலை. சரி, இந்த கண்ணுக்கு என்ன வேலை தெரியுமா? கண்ணுக்கு பாக்குற வேலை. மூக்குக்கு என்ன வேலை தெரியுமா? சுவாசிக்கிற வேலை. ஆமா. வாய்க்கு ரெண்டு வேலை. என்ன வேலை? சாப்பிடுறது, பேசுறது. நீங்க வேற வேலையை சொல்றீங்களான்னு பார்த்தேன். உனக்கு தெரிஞ்ச வேலையை நான் சொல்லல, பொதுவான வேலையை நான் சொல்றேன். காதுக்கு வேலை என்ன தெரியுமா? என்ன? கேட்கறது. கைக்கு வேலை என்ன தெரியுமா? குடிக்கிறது. எதை வேணாலும் பிடிக்கல, எதை வேணாலும் அடிக்கலாம். காதுக்கு வேலை கேட்கறது. சரி. கண்ணுக்கு வேலை பாக்குறது. வாய்க்கு வேலை பேசுறது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னை கேட்க போறீங்க. ஆமா, கேளுங்க. நீங்க யாரு? நல்ல அறிவாளிக்கு சொன்ன உடனே புரியும். இல்லைன்னா முட்டா பள்ளிகளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. இப்பதான் சொன்னேன், கண்ணுக்கு வேலை பாக்குறது, காதுக்கு வேலை கேட்கறது, வாய்க்கு வேலை பேசுறதுன்னு. கேட்கிறேன்னு சொல்லிட்டு பேசுற, கேட்கறியா பேசுறியா? நீங்க பேசுறீங்களா இல்ல சொல்றீங்களா? நான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க. அப்ப நீ கேக்குற. சரி கேளு. நீங்க யார்? டேய் மரியாதை. போயிருக்கு. அப்புறம் கேக்குறேன்னு சொல்லிட்டு வாயில பேசுற. ஐயா, வாயில தானே கேட்க முடியும். வாயில கேட்பியா? வாயில எப்படி கேட்க முடியும்? சரி, காது கேட்காதா? ஏன் செவிட்டு காது வாயில பாக்குறியா? சரி, அப்ப காது கேட்கும்ல? கேட்கும். அப்ப கேளுங்க. காதை கேட்க சொல்றியா? ஆமா. சரி, நீங்க சொல்லுங்க. எப்படி? காது கேளு. கேட்டா தானே சொல்ல முடியும். காதுதான் கேட்டு இருக்குதா? நீ ஒன்னும் கேட்கல, நான் எப்படி சொல்றது? எதுவும் கேள்வி கேட்டா தானே பதில் சொல்ல முடியும். சரி, இப்ப வில்லங்க தானே இருக்குது. தயவு செஞ்சு தூங்குறவங்களும் கொஞ்சம் பிறண்டு படுங்க, கரையா முடிச்சுக்க போகுது. நல்லா தூக்கம் தூங்குறீங்க. ஏங்க உங்களை தானே கேட்கிறேன். என்ன கேட்குறீங்க? சரி கேளுங்க, சொல்றேன். நீங்க யாரு? என்ன கேட்கறேன்னு சொல்லிட்டு பேசுறீங்க?
ஐயா காதுக்கு மேல கேட்கறதானையா? ஆமா. அப்ப கேளுங்க. ஆனா நீங்க சொல்றது காது கேக்குதியா? அப்ப வாய் பேசாதா? ஏன்னா என்ன ஊமையா? ஐயா வாய் பேசும், பேசு. கண்ணு பார்க்க பாக்க, காது கேட்கும். கேக்கு. நீங்க இந்த டைம் விவரம் கேக்குறீங்க. ஆமா. சரி கேளுங்க. அதே யாருன்னு கேட்டு மரியாதை கெட்டு போயிடும். உனக்கு மரியாதை இல்ல அப்புறம் மானை கட்டுறோம். உன்னை பார்க்கல உனக்கு எப்படி தெரியுது? நீ தானே சொல்ற கேட்கும் அப்படின்னு சொல்றீங்களே, கேட்கும்னா கேட்க வேண்டியதானே? என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? கேளு. கேட்கிறேன்னு சொன்னேன். ஆமா. கேளு, நான் பதில் சொல்றேன். சாமி சாமி நீங்க ஏய். ஏய், அப்புறம் நான் கம்பு வச்சிருக்க போட்டு தள்ளுவேன். என்ன பண்ணுவ? என்ன ரொம்ப மிரட்டியா கிடந்தது? சரி, நீ கேட்க வேணாம், பேசு. சாமி நீங்க யாரு? என்னையா பேசுறேன்னு விவரம் கேட்கிறேன். சரி, உனக்கு கேளு இல்லைன்னா பேசு. என்ன பண்ண போற? நீங்க என்னதான் சொல்ல முடிவுல இருக்கிறீங்க? சரி, நீ பேசு. என்ன பேச சொல்றீங்க? அதான் என்னமோ விவரம் பேசுறீங்க, பேசு. அதுதான் விவரம் பேசிக்கிட்டே இருக்கு. சரி பேசு. பேசுறேன், நான் கேட்கிறேன். அதுக்காண்டி நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க எப்படி கேட்பீங்க? எதை? நீங்க எப்படி கேட்பீங்க? யாரு? நான் ஒன்னும் கேட்கலையே. ஆனா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை கேட்கிறேன். செவி காதல கேட்க. காதல. யார் நீங்க? நீங்க யாரு? மரியாதையா பதில் சொல்றியா இல்ல இன்னும் அரை மணி நேரம் அதுல ஓட்டவா? மானம் கெட்டு போயிருங்க. யாருக்கு? உங்களுக்கு. யாருக்கு? யாருக்கு? அட என்ன உடம்பு ஐயா பேச்சா இருக்கணும். மானம் கெட்டு போறன்ற மரியாதைன்ற யாரு சொல்ல? நானும் போனா போது சரி சின்ன பையனாச்சு நோட்டு கொடுத்து போனா ஓரா பேசுறா. ஐயா உடம்பு பெரிய உடம்பா இருக்குன்னு நெஞ்சில தட்டு. அதிகமா பேசுறேன். நீங்க அதிகமா பேசுறீங்க. உடம்பு பெருசா இருந்தா நெஞ்சில தட்டணும். இல்லைன்னா வேற பக்கம் தட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது? தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும். எல்லா இடத்துலயும் தட்டக்கூடாது. அதுக்கு என்ன நெஞ்சிலையா? இல்ல இப்ப நீ மரியாதை மானம் கட்டு போய் யார மானத்தை கட்டப்படுவ? இல்ல உனக்கு என்ன தெரியும்? என்ன வேணா பேசுவா, பேசி பாப்பா. உங்களுக்கு என்ன தெரியும்? பேசி பாப்பா. நீ என்ன புராணத்துல தெரியுமா? இங்க வா. புராணத்துல தெரியுமா? எத்தனை? 18. நான் 22. 22? ஆமா. ரொம்ப படிச்சவனா இருக்கணும். புராணத்துல நீங்க எத்தனை சொல்றீங்க? 18. நான் 22. சரி, நீனும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன். ஆமா. வா புராணத்தோட பேரை சொல்லுவோம். சொல்லி பாப்போம். சொல்லு. சொல்லுவா. சொல்லியா? நீ சொல்றியா முதல்ல? நீ சொல்லு. பரமபுராணம், பத்மபுராணம், சிவபுராணம், லிங்கபுராணம், கருடபுராணம், நாரதபுராணம், பாகபுராணம், அக்னிபுராணம், கந்தபுராணம், வைஷ்ணவபுராணம், மார்க்கண்டேய புராணம், கந்தபுராணம் சொல்லி 18 புராணம் சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஐயோ ஐயோ, புராணம் சொல்லியானா என்னைய வாய்ப்பாடு பிடிச்சிக்கிட்டு நடக்கிறேன். வாய்ப்பாடு பிடிச்சிட்டு இருக்கேன். ஏய், இது புராணத்துடைய பெயர்கள். சரி, இதிகாசம் தெரியுமா? அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்னவா? அதிரசம் சொல்றா. இதிகாசம். நீங்க அதிரசம் சொல்றீங்களான்னு பார்த்தேன். இந்த இடத்துல நீ யாரு? நீங்க யாருன்னு சொல்லி என்னைய பத்தி விவரம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா. சரி கேக்குறியா? கேளுங்க. சரி கேளு. அப்புறம் மறுபடியும் கேள்வி தானே இருக்கிறேன். சரி கேக்குறியா பேசுறியா? பேசுறேன். சரி பேசு. நீ பேசணும், நான் கேட்கறேன். இதுல என்ன இருக்கு? சரி, நீ கேக்குறியா பேசுறியா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப நீ கேக்குற. நான் இருக்கேன். அபிஷேக பிரியா சுப அலங்கார பிரியா விஷ்ணு சோசர பிரியா சூர்யா கன்னிப்பிரியா கந்தா கலக பிரியா என் பையன் நாரதனியா. நீங்க தான் நாரதரா? ஆமா. நீங்க வரும்போதே பீநாத்தன் ஆச்சு. ஏய், என்ன நாத்தம்? பீநாத்தம். முகரைய பாரு, முகரையா அது ஓமையில அடிச்சிருக்கும். எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் இது உடம்புல பூச்சிருக்கீங்களே என்ன? சந்தனமும் ஜவ்வாதும் குளிர்ச்சியை ஏற்படுத்தணும், உடம்புல சூட்டை தவிக்கணும் அப்படிங்கறனால. இப்ப நீங்க சூட்டை தணிக்க வந்திருக்கிறீங்க. ஏன் சூட்டை நான் நினைச்சுக்கிறேன், உன் சூட்டை நான் நினைக்கிறேன். அதோட பார்த்தேன். எங்க உங்க பேர் நாரதன். நாரதன். நீ எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். கோட்டாம்பட்டி மேலூரா? வாயை கிழிச்சு விடுங்க. மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு நினைப்பு. ஓ, மேல் உலகத்தை சுருக்கிக்கிட்டேன். ஆமா, ரொம்ப சுருக்கிட்டீங்க. நீங்க வாழ்றது மேல் உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றாங்க. நீங்க வாழ்றது? நாங்க பூலோகத்துல. பூலோகத்தை எப்படி சுருக்கீங்க? அப்ப பூலூர். பூலோகத்தை சுருக்கினா பூலோகம் தான். நீ என்ன சொல்ற? அதாங்க பூலோகம். அப்படிலாம் இல்ல. மேலோகத்துல இருந்து மேலூர்ல இருந்து வரேன். யாருக்கும் தெரியாத மாதிரி. எப்படி வந்துப்பீங்க? ககன மார்க்கமாக. கனடம்னா பறந்து வர்றது. அப்படின்னு பறந்தே வந்தீங்களா? ஆமா. எப்படி வந்திருப்பீங்க? பறந்து வந்தேன். அப்புறம் எப்படி கீழே விழுவுல? எப்படி கீழே விழ முடியும்? அஷ்டமாசத்தை கட்டப்பட நாங்க காற்று தண்ணி மேல நடப்போம். கூடு விட்டு கூடு வைமோ. சிறுச பெருசாக்குவோம், பெருச சிறுசாக்குவோம். ஐயா, எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம். நீங்க உங்களுக்கு அத்தனை வேலையும் தெரியும். ஆமா. இப்ப அங்க இருந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கலகம் பண்ணலாம்னு வந்து தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எத்தனை வீட்டை கலகம் பண்ணீங்களோ? என்னது? எத்தனை வீட்டுல கலகம் பண்ணிருப்பீங்க? வீட்டுல கலகம் இல்லைங்க, கால் கலகம் பண்றது எல்லாமே நற்கலகம். கால் வைத்தால் கலகம் வரும், நாள் சென்றால் நலமானது திரும்பும். நம்ம கால் வச்சா கலகம் வரும், ஆனா கண்டிப்பா நன்மையில தான் முடியும். நல்ல கலகத்தை மட்டும் தான் நம்ம பண்ணது. ஆகட்டும் ஆகட்டும். துர்க்கலகம் பண்றது ஏங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கிறீங்க கலகம் பண்றதுக்கு? சரி, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரு பிரம்மா. உங்க அப்பாவுக்கு என்ன தொழில்? படைக்கிறாரு.
எதை? உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் படைக்கக்கூடிய என்னுடைய தந்தை. உலகத்தில் உள்ளது எல்லாத்தையும். ஆமாம், 7 வகை தோற்றம், 84 4 வகை யோனி, 74. அப்புறம் நோனி நீனக்கா என்ன சொன்னேன்? என்ன நோனிக்கிறியா? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 ஜீவராசிகள் ஓஹோ, அனைத்தும் படைக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகப்பட்டவன். ஏங்க உங்களை படைச்சது எங்க அப்பா. இந்த மக்களை படைச்சது எங்க அப்பா. உலகத்துல அத்தனையும் படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பா தான். இதுக்கு மேல நடக்கிறது எது வேணாலும் நடக்கும். என்ன வேலை நடக்கட்டும், உங்களை படைச்சது எங்க அப்பா தான். என்னைய படைச்சது எங்க அப்பா தான். ஏன் எங்க அப்பா ஒட்டு திண்ணையில படுத்துக்கிறத புரியுற மாதிரி சொல்லவா? ஊரறிய செஞ்சது உங்க அப்பா, ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சது எங்க அப்பா. ஏன் உங்க அப்பனுக்கு திருச்சி வேலை? உங்க அப்பா கீழ இருந்து செய்வாரு, எங்க அப்பா மேல இருந்தே செய்வாரு. என்ன அமுட்டு வளர்த்தியா? என்னது? என்ன மேல இருந்தே செய்வாரு? இந்த நில மாதிரி உங்க அம்மா. இந்த நிலத்தை உங்க அப்பா என்ன பண்றாரு? உழுது தண்ணி பாய்ச்சி பக்குவப்படுத்துறாரு. ஆமா, பக்குவப்படுத்திக்கிறாரு. எங்க அப்பா அதுல சமயம் பார்த்து விதைய போடுறாரு. ஆக எங்க அப்பா விதைய போட, உங்க அப்பா தெண்டத்துக்கு உழைக்க, தெண்டத்துக்கு உழைச்சதுல முண்டத்துல கண்டமா தெண்டமா அப்படி நிற்கிறேன். எங்க அப்பே அசந்திருப்பேன். இப்படி இல்ல, உங்க அப்பே விதை போடும்போது எங்க அப்பே அசந்திருப்பேன். இப்படி இல்லையா? காலத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே ஓஹோ மூலத்திலே பிரம்மன் அறிந்து வாசி பிடிக்கிறான். பிண்டம் கரு உருவாகணும்னா எங்க அப்பா கருவில முடிச்சு போடணும். எல்லா பெண்களுக்கும் நெருப்பையில முடிச்சு போடணும். சரி, முடிச்சு போட்டா தான் அந்த குழந்தையே பிறக்கும். இல்லைன்னா பிறக்காது. அப்ப குழந்தை பிறக்க காரணம் எங்க அப்பா தானே. சரி சரி, அதான் படிக்கிறாங்க. ஏமா உங்க ஆத்தா இருக்கிறாங்களா? ஆத்தா அம்மாயா உடச்சு விடுண்டா. உங்க அம்மா இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்தீங்க. உங்க அம்மா அம்மா அப்படி சொல்லு. அம்மாயா அம்மா அங்கே என்ன பாக்குற? ஏய் இங்க வா, இங்க வா. நீ என்ன அங்கேயே பேசுற? அதோட நான் பேசிட்டு நீ பேசக்கூடாது. அண்ணா நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், நீ அங்கே பேசுற. இல்லையா மதமையில தான் போட்டு எடுக்கிறாங்க, இங்கேயும் போட்டு எடுக்கிறாங்க. என்ன சொல்லணும்? அம்மா அம்மா தாய். உங்களை பெற்ற தாய் யாருன்னு கேட்கணும். நான் அதைத்தான் கேட்டேன். அதை விட்டு என்னமா கேட்கறேன்? சும்மா புத்தி போட எங்க அம்மா கலைவாணி. வெள்ளை கழி கொடுத்து வெள்ளை பணி போட்டு வெள்ளை கமலத்தில் விட்டுருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசனுடைய என்னை சரியாசனம் வைத்த தாய் எங்க அம்மா கலைவாணி. நீங்க களவாணி பெற்ற பிள்ளையா? என்னண்ணே என்ன விஷயம்? இங்க பாடுறானா அங்கே என்னடா பாக்குற? சாமி சாமி, அங்க ஏன் பாக்குற? அங்கதாங்க பாக்குறேன். என்னைய பாரு. உங்களையா? அப்ப எங்க அம்மா வந்து கலைவாணி. வெள்ளை கழி கொடுத்து வெள்ளை புனி புண்டி வெள்ளை கமலத்தில் விட்டுருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் ஒரு மனுஷனுடைய நாவல் இருந்து அவனுக்கு கல்வி செல்வத்தை நிலையான செல்வமாக கொடுப்பவர்கள் தான் என்னுடைய தாயா. சரிங்க சரிங்க. ஏமா உங்க அம்மா களவாணி? கலைவாணி. கலைவாணி 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 சொல்லு. கலைவாணி 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 கலைவாணி. அதுதான் கலைவாணி. கலைவாணி இல்லடா, கலைவாணி. கலைவாணி. ஆமா. ஏங்க இப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. நல்லா தான் இருக்கு. சரி சரி. நீங்க எங்க இருந்து வரீங்க? அதான் மேலூர்ல வரீங்க. உங்க பேரு? அதான் நாரதர் என்னுடைய பேர். இது தலையில எதுக்கு கொண்ட போட்டுருக்கீங்க? தலையில கொண்டேன். மன்னர்கள் அணிவது மணிமகுடம். என் போன்ற தவ ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஜடாமகுடம். அதுக்கு பேர் ஜடாமகுடம். மேல் உலகத்துல எத்தனை பேர் கொண்ட போட்டிருக்காங்க? பூலோகத்துல எத்தனை பேர் கொண்ட போட்டு? பூலோகத்துல யாரும் கொண்ட போடல. ஏன் போடலையா? போடல. ஏன் யார் போட்டிருக்காங்க? நான் பார்த்தவங்களுக்கு கொண்ட போட்டு யாரு? சைடு கொண்ட போடுறாங்க, நேர் கொண்ட போடுறாங்க. என்னைய மாதிரி போடுறாங்களா? அது எப்படி போடுறாங்களோ? என்னைய மாதிரி போட்டா நீ பேசு, என்ன வேணா பேசுவோம். என்னைய மாதிரி யாரும் போட மாட்டாங்க. பூலோகத்துல நீங்க பார்க்கல, நான் நிறைய பார்த்துருக்கேன். யாரை பார்த்தேன்? பெண்கள்லாம் போடுற கொண்ட என்ன கொண்ட? அது பெண்கள் போடுற கொண்டா. அந்த கொண்டைக்கு இந்த கொண்டைக்கு சம்பந்தம் இருக்காதாச்சும். அதான பார்த்தேன். சரி சரி. இப்ப என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க இந்த இடத்துல வந்துருக்கீங்க. யாரு? என்னை பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியல. ஆம்பளையா? பார்த்தா ஆம்பளையா? அதான் சந்தேகமா இருக்குன்னு. என்னது? ஒரு சிலவுல பார்த்தா நல்ல அறிவாளி மாதிரி தெரியும். ஆனா பேச விட்டு பார்த்தோம்னா ரொம்ப கேனப்பைய மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒரு சிலவுல நிக்கிறத பார்த்தா கேனப்பைய மாதிரி இருக்கும். இப்ப என்னை பார்த்தா கேனப்பையா? முழுதா சொல்றது. ஆனா பேச விட்டு பார்த்தோம்னா அறிவாளி மாதிரி பேசுவாங்க. ஆனா நீங்க அறிவாளி மாதிரி பேசல, கேனப்பைய மாதிரி நிக்கல. அப்ப உங்களுக்கு என்ன நினைக்கிறது எனக்கு தெரியல. அதாவது அதிகமா படிச்சவங்களும் அறிவாளி இல்ல, ஒண்ணும் படிக்காத புத்திசாலியும் இல்ல. சரி, என்ன சொல்ல வர? அதைத்தான் என்ன சொல்ல வர நீ? அதைத்தான் உங்க பேருன்னு. அதான் பேரெல்லாம் சொல்லிட்டு நீ யாரு? இந்த இடத்துல வீரத்தேவன். வீரத்தேவனா? என்ன முட்டாப்பழ உன் பேரையா கேட்டேன், நீ யாருன்னு தானே கேட்டேன். அப்ப அதுக்கு உண்டான பதில் என்னவோ அதானே சொல்லணும். அந்த ஆம்பளையா இல்ல, நீ ஆம்பளையா பொம்பளையா இல்ல அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அதுவான்னு கேட்டனா என்ன? அப்ப எப்படி சொல்றீங்க? நீ யாருன்னு கேட்டா அதுக்கான பதில் சொல்லியா? நான் தாங்க ஆளு. ஆளா? இல்ல எங்க அப்பனுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தது. ஓஹோ சரி. உங்க அப்பா இருக்காரா? இருக்கிறாரா? உங்க அம்மா இருக்குது.
2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் அவங்க கல்யாணம் பண்ணாமையா நான் பிறந்தேன்? ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணா புள்ள பிறக்குமா? கல்யாணம் பண்ணா பிறக்காதா? என்னையா சொல்ற, அதிசயமா இருக்கு. ஆமாங்க. சரி, உங்க அப்பாவுக்கு நீங்க எப்படி பிறந்தீங்க? அம்மாவுக்கு பிறக்கலையா? அப்பனா எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு பிறக்கல. இவங்க 2 பேரும் கூடுனதுனால பிறந்தாங்க. 2 பேருக்குன்னா எப்படி ஆளுக்கு பாதி பாதியா பிறந்தீங்களா? ஐயா ஐயா, இல்லங்க, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கூடுனதுனால நான் பிறந்தேன். சரி சரி, அதெல்லாம் சரி. அப்ப அப்பா அம்மா நீ எப்படி வயிற்றுக்குள்ள போனீங்க? உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இல்ல எது வழியா வெளியில வந்தீங்க? இதெல்லாம் என் தலை கரகமா அது. எப்படி போனேன் எப்படி வந்தேன்னா எப்படி நான் சொல்றது? எங்க இப்ப காவலூருக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லணும். ஆமா. எப்படி சாப்பிட போனீங்க அந்த வீட்டுனா சொல்லணும். புரியுதா? நான் முடிச்சிருந்தா சொல்லுவேன், தூங்கிட்டேன். அப்ப நீங்க எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள போனீங்க? அது எங்க அப்பட கட்டதான் தெரியும். அவரு வந்தாரா? அப்ப உங்க அம்மா வயிற்றுக்குள்ள அவரு வந்திருந்தாருன்னா அவர் வந்து உங்களுக்கு அண்ணே, நீங்க அவருக்கு தம்பி இல்ல. அப்ப நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி இல்ல. நல்லா செய்வோமா? அவரு முன்னாடி வரலையா? ஒருவேளை அவர் பின்னாடி வந்தாரோ? எப்படி போனாரோ? அவர் பின்னாடி வந்தா உங்களுக்கு தம்பி இல்ல, அப்ப நீங்க என்ன இல்ல அவருக்கு? சரி, நீங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா? முன்னாடி. முன்னாடி பிறந்தா உங்க அம்மாவுக்கு நீங்க அண்ணன்ல வேணும். அப்ப உங்க அப்பா உனக்கு மச்சாலடா வேணும், மானங்கிட்டவனே. என்னடா, உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தியா பின்னாடி பிறந்தியா? பின்னாடி பிறந்தியா முன்னாடி பிறந்தியா? முன்னாடி. முன்னாடி பிறந்தா உங்க அம்மாவுக்கு நீ அண்ணன் வேணும். உங்க அம்மாவுக்கு நீ அண்ணனா, உங்க அப்பா வந்து உங்க அம்மாவுக்கு புருஷனா இருக்குல்ல, உனக்கு மச்சான் நல்லா இருக்கணும். பின்னாடி பிறந்தியா? பின்னாடி பிறந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு நீ தம்பி, உங்க அம்மாவுக்கு நீ தம்பியா இருக்கல, உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு புருஷனா இருக்கல, உங்க அம்மாவுக்கு நீ என்ன கதையை சொல்லு. சரி, உங்க மக பொண்டாட்டி மாமியா புரிச்சவனுக்கு என்ன? மக புருஷனோட மாமியா புரிச்சவனுக்கு என்ன? யாரு? உங்க மக புருஷனோட மாமியா புரிச்சவனுக்கு என்ன? மக புருஷனோட மாமியா புரிச்ச மையம் உனக்கு என்ன வேணும்? சித்தப்பே வேணும். சித்தப்ப சொன்ன முறை கருத்தாக. சரி, அப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனோன்னு நீங்க பிறந்துட்டீங்க. ஆமா. சரி, எப்படி பிறந்தீங்க? வயிற்றுல இருந்தது. வயிற்றுல இருந்து பிறந்தீங்களா? எப்படி வயிற்றுல எப்படி போனீங்க? இதுக்கு மேல வயசு எடுக்காருன்னு இன்னைக்கு மண்டே உடைக்காம போறதில்லை. என்ன பெரிய இமிஜியா இருக்குது. எப்படி பிறந்தேன்னா இப்ப என்னைய கேளுங்க, நான் சொல்றேன். எப்படி? எங்க அப்பாவுடைய வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டேன். நான் அம்மாவுக்கு பிறக்கல. ஆண்மகன் பெண் ஆண்காக பிறந்தது. எப்படி? எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிறந்தது. 2 பேரும் வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டேன். 2 பேரும் கிட்டி அடிச்சிருப்பாங்களோ? அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பாவோட வலது தொடையிலும் தோற்றுவிக்கப்பட்டேன். நான் தெய்வ பிறப்புனா. நீங்க தெய்வ பிறப்பு. ஆமா, எப்படி வேணா நாங்க பிறப்போம். சரி. நீங்க எப்படி பிறந்தீங்க? ஆடாடா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கூடுனதுனால நான் பிறந்தேன்னு. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஏன் கூடுறாங்க? அப்புறம் கல்யாணம் பண்ணா என்ன வேலை வைப்பாங்க? கல்யாணம்னா கூடுவாங்க. சரி, எப்படி கூடுவாங்க? ஐயோ, அந்த விஷயத்த என்கிட்டயா கேட்குறீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. சரி, ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்தா அது யாருக்கு புள்ள? ஏன் புள்ள? ஏண்டா அறிவிட்ட முட்டாப்பிள்ளை, இவ்வளவு நேரம் நீ அறிவாளித்தனமா பேசுற, இப்போ வந்து போட்ட விடுற. இன்னொருத்தவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை எப்பறம் ஓம் பிள்ளைன்னு சொல்லுவ? ஏன் ஒருத்தருக்கு எப்படி பிறந்துச்சு? நீ சம்மந்தியா? இல்ல. நீ வயிற்றுக்கு வச்சிருந்தியா? இல்ல. நீ பெத்தியா? இல்ல. இல்ல. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் ஒரு வேற. உனக்கு போயிட்டா அவன் முன்னாடி சாப்பிட்டா உனக்கு பசி எடுக்குமா? சொல்லுடா. பசி அடங்காது. உன் முன்னாடி கறி தேய்ச்சா நீ விட்டுல அவன் முன்னாடி தாங்க நிக்குமா? நிக்காது. அப்புறம் எப்படி உன் முன்னாடி பத்திர பிள்ளை மட்டும் ஓம் பிள்ளைன்னு சொல்ற? சரி, இப்ப நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் வளர்க்குற. சரி. மாமரம். மாமரத்துல என்ன வரும்? மாம்பழம் வரும். மாம்பழம் வந்தோன்னு எப்படி கொண்டு வைப்ப? மாம்பழம். ஏன் ஓம்பழம் சொல்ல வேண்டியதானே? நீ தானே தண்ணி ஊத்துற. ஓமுட்டு இடத்துல இருக்கு, ஓமுட்டு மரம், நீ தண்ணி ஊத்துற, நீ உணவு வைக்கிற, சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிறேன். இல்ல தேவையா? மாம்பழம் தான் வைக்க முடியும். அது யாரை பிடிச்சிட்டு? அப்ப ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு பிறகுற பிள்ளைய மட்டும் ஓம் பிள்ளைன்னு சொல்ற? அப்புறம் நான் எப்படி சொல்றது? அடுத்து வேற ஒரு பிள்ளை. சரி, என் பொண்டாட்டி பிள்ளை. அப்படி சொல்லு. உன் முன்னாடிக்கு பிறக்கிற பிள்ளை உன் முன்னாடிக்கு பிள்ளை. உனக்கு பிறந்தா அது உன் பிள்ளை. புரியுதா? சரி, இப்போ உன் முன்னாடி உனக்கும் உன் முன்னாடிக்கு குழந்தை பிறக்குது. யாருக்கு பிள்ளை அது? என் பிள்ளை ஐயா. உன் பிள்ளை எப்ப சொல்லுவேன்? இப்பதான் தெரிய சொல்லி கொடுத்தேன். சரி, என் பொண்டாட்டி பிள்ளை. உன் முன்னாடி பிள்ளை. சரி, அப்ப நாளைக்கு யாராச்சும் நீ கேட்டானே நீ என்ன சொல்லணும்? இந்த பிள்ளை யாரும் கேட்டா என்ன சொல்லணும்? என் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லுவேன். சரி, ஆமா, ஏன் அப்படி உன் முன்னாடிக்கு இன்னொருத்தர் பிள்ளை கொடுத்துட்டாரா? பாய் மனுஷா, நம்ம இங்க வந்துட்டு எத்தனை தெருப்பா இங்க வந்து கிடக்குதோ தெரியலையா? முகரைய பாரு, முகரைய
நீ சொல்றது அப்படித்தானே சொல்ற. நீ உன் புத்தி உன் எண்ணமெல்லாம் அப்படித்தான் இருக்கும் போல. இந்த மாதிரி தேவையில்லாம வச்சுக்க வாயை உடச்சு முடியும் உடச்சு. சரியா? இதான் அவனுக்கு முதல் கடைசி. யார்ட்டையும் இந்த மாதிரி வசனத்தை பயன்படுத்தவே கூடாது. புதுக்கோட்டையில ஒருத்தர் சொல்லி அவர் வாங்கின அடி தெரியுமா? இப்ப நீ தானே சொன்ன. அதான் சொன்னேன். இல்ல நான் சொல்லல. இப்ப நீ சொன்ன செருப்பு அதை சொன்னோன்னு அடி வாங்கி மூஞ்சிதான் கிழிஞ்சு தூக்கி போனாங்க. அது மாதிரி பேசக்கூடாது. தவறான விஷயம். சரி, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? காவல். காவல்னா என்ன காவல்? செந்தனை கருந்தனை. கரந்தனை சந்தனை. என்ன திணை? செந்தனை கருந்தனை. கரந்தனை செந்தனை. ரெண்டு திணை. இரு திணையா? இரண்டு திணை. திணைகள். யார் யாரெல்லாம் காவல் பாக்குறீங்க? நான் இருக்கிறேன். சரி. என் தங்கச்சி இருக்குது. சரி. வள்ளி. ஓ, வேற? எனக்கு ஒரு ஆள் இருக்குது. உனக்கெல்லாம் ஒரு ஆளா? எங்க? ஆமா, இந்த கொடுமையா இருக்குது. ஐயா, சரி. பெரிய இமிஷியா இருக்குது. யாருக்கு? இப்படி 6 மணி விவரத்தை சொல்லிருந்தாக்க நான் வந்திருக்க மாட்டேன். சரி. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அந்த பொம்பளை பிள்ளை